இங்க இருக்கக்கூடிய ஃபாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல கூட ராபிட்டோடைய டைல வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கு. உனக்கு என்ன இவ்ளோ சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அதோடைய டைல வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ வந்து அது வந்து அட்டாக் பண்ணுது. கீழ விழுந்து எழுந்து பார்த்தா அதோட டைல வந்து அது காணோம். ரொம்பவே பயந்து போன ஃபாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னு சொல்லிட்டு தேடும்போது அந்த தூரத்துல ஏதோ ஒரு கேபினெட் மாதிரி எரியுது. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதோட டைல பாக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய டைலோட கலெக்ஷன் இருக்கு. அதுல பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஃபாக்ஸ்க்கு அப்படியே மயங்கி போகுது. அது மட்டும் இல்லாம அதுல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைகரோட டைல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு புசி கேட், அதுக்கப்புறம் பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட டைலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுது. கடைசியா அதோட டைல எடுத்துட்டு அது வெளியே போயிடலாம்னு நினைக்கும் போது மறுபடியும் அந்த ஊசி வந்து அது குத்திருது. இந்த டைம் அது முழிச்சு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அதோட தலை மட்டும் தனியா ஒரு இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராபிட் வந்து உள்ள வருது. இப்ப அந்த ராபிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாக்ஸோட நிலைமையை பார்த்தனே ரொம்பவே சிரிப்பு வருது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவும் வருது. ஏன் நம்ம ஃபாக்ஸோட டைல எடுத்துட்டு போக கூடாது சொல்லிட்டு ஃபாக்ஸோட டைல அது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருது.